கரங்களை உயர்த்தி 3 அலையில சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும்போது வானத்தில் இருந்து பரலோகத்திலிருந்து தேவனும் பார்த்து சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். எங்களுடைய கர்த்தரின் சேனை திருச்சபையின் சார்பிலும் உங்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளும் புதிதாய் நம்முடைய ஆராதனைக்கு தாவூத் பிரதர் வந்திருக்கிறார். அவர் எங்கள் இரவு நேர ஜெபத்துக்கு வருவார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் அல்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை ஏற்றுக்கிட்டே வர. அல்லேலூயா. சந்தோஷமா இருந்த ஒரு அலையில சொல்லுங்க. அவருடைய ஆர்வத்தை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன பிள்ளை போல ஆர்வத்தோட கேட்பார். வசனத்தை வாசிக்க சொன்ன பிள்ளை இல்லாமல் நிறுத்தி பொறுமையா வாசிப்பார். பாடல்னா அவருக்கு ரொம்ப பிரியம். எத்தனை பாட்டு பாடினாலும் கவனிச்சுட்டே இருப்பார். பாட்டு பாட்டு புக்கில் இல்லாட்டாலும் கூடவே பாட்டு. அப்படி ஒரு சில பாடல்களையும் கற்றுக்கிட்டாரு. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னதான் கவலைகள் இருந்தாலும் அந்த சிரிப்பை விடவே மாட்டார். சிரிச்சு பேசுவார். அவருக்கு வேலையில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கு, சம்பள பாக்கியும் இருக்கு. இருந்தாலும் ஜெபத்தில் வைத்து எல்லா காரியங்களையும் செய்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். இந்த சகோதரனுக்கு மனப்பூர்வமாக கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த நாளில் நாம் புதிய ஒரு தலைப்பில் செய்தியை பார்க்க போகிறோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியை நம்ம வாசித்து தியானித்தோம். என்னதான் இருந்தது? 7 அற்புதங்கள் ஓய்வு நாளில் இயேசு செய்ததை பார்த்தோம் இல்லையா? யாருடைய வாழ்க்கையிலேயாவது இயேசு அற்புதம் செய்தார் அந்த 2 வாரத்துக்குள்ள? ஒருவருக்கும் செய், 2 பேர் செய், 3 பேர், 4 பேர் செய். வெரி குட். எல்லாரும் கரங்களை தட்டி மனப்பூர்வமாக ஆண்டவர் நன்றி செலுத்தோம். அல்லேலூயா. 2 பேருக்கு அற்புதம் செய்திருக்க, எனக்கும் சேர்த்து தான் இல்லையா? 2 பேரில் நான் ஒருத்தன். இந்த ஜெபம் பிரேயர் நடத்துகிற இடத்துல ஒரு பிரதருக்கு 30,000 திராம்ஸ் ஃபைன். 7-8 மாதமாக போராடிட்டே இருக்கிறார். அவருடைய ஃபைனான்சியல் நெருக்கத்தினால குடும்பத்தை வீட்டுக்கு அனுப்பிட்டார். அவர் மட்டும் போராடினார். ஜெபிக்க கேட்ட 20 நேரம்லாம் நாங்கள் ஜெபிப்போம். அவர் அந்த 30,000 திராம்ஸ் என்னால் கிட்ட முடியாதுன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணார். கேஸ்லேயும் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் அவர் விட்ரா பண்ண போனால் அதுவும் விட மாட்டேங்கிறான். ஊருக்கும் போக முடியாது, லாக் ஆகிட்டார். வாரம் அப்டேட் கொடுப்பாரு. பிரதர் ப்ரேயர் பண்ணுங்க, எப்படி இருக்கு? நாங்கள் தைரியத்தை கொடுத்தோம், ப்ரேயர் பண்ணோம். பாருங்க ஒரு ஆச்சரியம். அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம இயேசு செய்த அற்புதத்தை நம்ம தியானித்தோம். அதே வாரத்தில் அவருடைய ஒரு சாட்சி கேட்டோம். பிரதர் ஊருக்கு போகிறதுக்கு என்ஓசி தந்துட்டான், ஃபைனலி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டு வேறு கம்பெனியில் வேணாலும் வேலை பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்தான். அவருக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனால் அந்த சான்ஸை பயன்படுத்தி உடனே ஒரு கம்பெனி இன்டர்வியூ போனார். அங்கேயும் செலக்ட் ஆகிட்டார். இங்கே அவர் வாங்குகிற சம்பளத்தோடு அதிகம். எப்போ நீ ஜாயின் பண்ணுறேன்னு கேட்டிருக்கேன். இல்லை நான் ஊருக்கு போயிட்டு வரணும்னு இருக்கிறேன், ஊரில் குடும்பம் இருக்குது, ஒரு வாரம். சரி, ஒரு வாரம் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணு அப்படின்ட்டு அந்த அற்புதத்தை செய்திருக்கேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். பெருசு இல்லை, இருந்தாலும் அது பெருசு தான். 6 மாதத்துக்கு முன்பதாகவே நான் என்னுடைய ஓனர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த, பிரதர் ஏதாவது சம்திங் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமே நம்முடைய சேலரியில் அப்படின்னு. அவர் சொன்னார், சரி பார்ப்போம்னு எடுத்துக்கிட்டே இருந்தார். எதை நினச்சாரோ தெரியல. கழிந்த 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சம்பளம் கொடுத்தாங்க. அந்த அண்ணனுக்கு இந்த ஃபுட்டுக்கு இதை கூட சேர்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். சின்ன காரியங்களை தான் ஆண்டவர் செய்வார். நம்மளை சோதிச்சு பார்ப்பார். சின்ன அற்புதத்தை கொடுக்கும்போது இவன் கொஞ்சம் அதிகமாக என்ன தேடுறானா, ஜெபத்தை கூட்டுறானா, வேதத்தை வாசிக்கிறத கூட்டுறானா, ஆலயத்துக்கு போகிறதில்ல பர்ஃபெக்டாக இருக்கிறானாங்கிறது பார்ப்பார். இதில் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் என்ன செய்வார்? அதிகாரியாக மாற்றுவார். ஆனால் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க பழகிறீங்க, இன்னும் அதை என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். அப்படி தான் உங்களுக்கு அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த அற்புதத்தை செய்த சகோதரர்கள் கையை தூக்குனாங்க.
மற்றவங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும். நான் அன்றைக்கி சொன்னேன், உங்கள் விசுவாசத்தின்படி ஆகக்கூடாது. நீங்கள் விசுவாசிக்கல, அதனால தான் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யல போல. அல்லேலூயா. இன்னும் நேரம் இருக்கு. நீங்கள் விசுவாசத்தோட என்ன செய்யுங்க, அந்த அற்புதத்தை தியானிங்க. எனக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதத்தை செய்யலாம். சரி, இன்றைக்கு நம்ம சோர்வை பற்றி பார்க்க போகிறோம். சோர்வு, அது இங்கிலீஷில் டயர்ட்னஸ் இல்லையா, டயர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆங்கில வேதத்தில் வேற வேர்டு இருக்கு. அப்போது அதை நான் பார்த்தேன், சரி நமக்கு ஃப்ளூவெண்டாக வரக்கூடியது இது தானே இல்லையா. இப்போ 3 காரியங்கள் மனிதனை வந்து என்னச்சு அஃபெக்ட் பண்ணுது இல்லையா. மிஸ்டர் இமானுவேல், we are meditating about the tiredness. Hallelujah. Emmanuel is present, என்ன இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ரைட். இப்போ இன்றைக்கு தினம் சோர்வை பற்றி பார்க்க போகிறோம். we are meditating about the tiredness. பாருங்க, இதில் சோர்வு ஆரம்பிச்சுட்டா அடுத்து வரக்கூடியது கவலை. கவலை வந்தோடனே அடுத்து வரக்கூடியது மன அழுத்தம். ஆங்கிலத்தில் சொன்னால் அப்புறம் டயர்ட்னஸ், ஒரி, அப்புறம் டிப்ரெஷன் இல்லையா. இந்த 3 காரியங்கள் வரும். இது எல்லாருக்கும் வரும். உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் இது அவ்வப்போது வந்து போயிட்டே இருக்கும். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? உலகத்தை என்ன செய்வான், டயர்ட்னஸ் இருக்கும்போது டாக்டர் போய் பார்ப்பான். முதல்ல டயர்ட்னஸ் எங்கே அஃபெக்ட் பண்ணோம்னா நம்முடைய இருதயத்திலேருந்து அஃபெக்ட் பண்ணும். மனசோர்வை உருவாக்கும், சரீரத்தில் அந்த டயர்டை காட்டும். அப்புறம் ஆம்பளைலாம் என்ன செய்வோம், தாடி வளர்த்த ஆரம்பிச்சிருவோம். 1 வாரம் ஆனாலும் சேவிங் செட் எடுக்க மனசு இருக்கு. கேட்பாங்க, என்ன இப்படி ரொம்ப சோகமாக இருக்கிற? ஆமாம், கொஞ்சம் சிரமத்தில் இருக்கு, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேசிக்கலி நமக்கு ஏதோ ஒரு காரியம் அஃபெக்ட் ஆனதுனால தான் நமக்கு அந்த சோர்வு நம்முடைய இருதயத்தில் வரும். இப்போ சோர்வு நமக்கு வரும்போது அதை உடனே சால்வ் பண்ணலைன்னா அடுத்து தலை காட்டுறது என்னது, கவலை, ஓரி இல்லையா. அந்த கவலையிலே நம்ம உடனே அதுக்கு ரெமடி தேடலைன்னா கடைசியில் வந்து நிற்பது என்னது, டிப்ரெஷன். அதுதான் லாஸ்ட். சொல்லுவாங்க, இனி வாழ்க்கையே இல்லை, இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், டாக்டர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்லேயும் எங்கள் குடும்பத்தார் சொல்லிட்டாங்க, உனக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணவே முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டோட்டலி அஃபெக்ட் பண்ணியிருக்கோம், அஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்ட்டு நம்ம மனதில் நினைப்போம். இப்போ அந்த சோர்வு வந்த உடனே நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஒரு மெடிசனான ஒரு வசனம் இருக்கு. அதை வாசித்துட்டு நம்ம 2 பகுதியில் தியானிக்கலாம், டைம் இருக்கிறது மாதிரி. அந்த வசனத்தை முதல்ல வாசிப்போமா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏசாயா சாப்டர் 40 verse 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்லியிருக்காருங்க, சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இது ஒரு டாக்டர் கூட சொல்ல மாட்டார். டாக்டர்கிட்ட நம்ம போனால் சொல்லுவார், உனக்கு மெடிசின் கொடுக்குறேன், அதை நீ டைமுக்கு சாப்பிட்டு பிரயோஜனப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை. ஆனால் என்னால் உனக்கு ஸ்ட்ரென்த்து தர முடியாது, மெடிசனை தான் நான் என்ன செய்ய முடியும், தர முடியும். இங்கே ஆட்டோர் சொல்கிறாரு, சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டா உடனே நமக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அதான் நம்முடைய பரம டாக்டர் ஆண்டவர் ஆகிய இயேசு. அவர்கிட்ட நம்ம போயிட்டோமானா உடனே என்ன பண்ணுறாரு, நம்மகிட்ட இருக்க சோர்வை வெளியே எடுத்துட்டு என்ன கொடுக்குறாரு, ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு, பலனை கொடுக்குறாரு. பலனை கொடுக்கும்போது நமக்கு சோர்வு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, வெளியே போயிடுது. அப்போ நமக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா. அப்போ இன்றைக்கி சோர்வோடு வந்தவங்க இருப்பீங்க. இப்போ மனசில் நினைக்கிறீங்க, யாருக்கு தான் பிரதர் சோர்வு இல்லை? மனிதனா எல்லாருக்கும் சோர்வு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் சில நேரத்தில் சோர்வு இல்லாமல் இருக்குது, சில நேரத்தில் சோர்வோடு தான் இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம சோர்வோடு தான் வந்திருக்கிறோம். நமக்கு மட்டுமல்ல, பழைய பாடலில் பெரிய ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவருக்கே சோர்வு வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனதில் இப்போவுமே நீங்கள் பிளான் பண்ணணும், ஆண்டவரே இந்த சோர்வு எனக்கு வர காரணம், ஃபைனான்ஷியலில் நான் டைட்டாக இருக்கிறேன் அதனால சோர்வா, நான் நம்பினவங்க என்ன ஏமாத்திட்டாங்க அதனால சோர்வா,
இல்லை வீட்டில் என் மனைவி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அதனால சோர்வா, என்னுடைய பொருள் எல்லாம் நஷ்டமாய் போச்சு, ஏற்ற வேலையில் கைகூடி வர பண்ணலை, வேலையிலும் எனக்கு ஏமாற்றம், இதெல்லாம் நினைத்து சோர்வாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசி என்ன சோர்வு வந்திருக்குன்னு பாருங்க. அந்த மனுஷனுக்கு சோர்வு வந்து நினைக்கும் போது நமக்கே ஷாக் ஆயிருது, இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு எப்படி இந்த சோர்வு வந்தது? திருப்பலாமா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கிங் சாப்டர் 18 verse 22. எதனால் அவருக்கு அந்த அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீதியாக இருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்பொழுதும் 2 காளைகளை எடுத்து கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகள் வைத்து கலருங்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்னியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்லது என்று நல்ல வார்த்தை என்றார்கள். இது ஏன் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் வாசிக்க சொன்னேன்னா, அவர் அங்கே அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் இவருக்கும் ஒரு போட்டி அங்கே நடக்கும். பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த விக்கிரகத்தை வணங்குறோம், அதில் ரொம்ப வைராக்கியம் இருக்கு. அவங்களுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் வச்சு அதில் ஃபெயில் ஆகிட்டாங்களா இவங்களெல்லாம் போட்டு தள்ளணும்னு ஒரு பிளான். அதை நான் ஆட்களை நான் சொன்னேன். இவருக்கு என்ன சோர்வு பாருங்க. இங்கே 19ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூளை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இதுக்கு காரணம் என்ன? 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் நம் தீர்க்கதரிசி எல்லாரையும் பண்டிகைகளை கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகார் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்போ 2வது யேசபேல் எலியாவிடத்தை ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்ததே இல்லாமல் போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். இந்த தகவலை கேட்டோன்னு தான் எலியாவுக்கு என்ன வந்து போச்சு? பயமும் டயர்ட்னஸ் வந்து போச்சு. ரொம்ப வீரமான மனுஷன். நம்ம குடும்பத்தில் ரொம்ப போல்ட்டா நிற்பாங்க நம்ம மாமா அல்லது பெரியப்பா, எதுக்கும் தயங்கவே மாட்டாங்க, துணிஞ்சு நிற்பாங்க. இப்போ அப்படி ஆட்களை பார்க்க முடியாது. என் சின்ன வயசுல எந்த பிரச்சனையை போய் சொன்னாலும் சொல்லுவாங்க, எல்லாம் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கலாம், அந்த பையன் வர சொல்ல, நான் பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் பாகால் தீர்க்கதரிசிகள்கிட்ட ஒரு சவால் விடுறாரு. ஏன் நீங்க இவ்வளவு நாள் இந்த தெய்வத்தை சேவிக்கிறீங்களே, என்ன அற்புதம் செய்வாரு அந்த உங்க கடவுள் பாப்போம். நான் ஆராதிக்கிற தேவனையும் நான் முன்ன வைக்கிறேன், இந்த காரியத்தை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன், இந்த சம்பவத்தை, இந்த பலியை நம்ம செலுத்தி பார்ப்போம். யாருடைய பலியில அக்னி இறங்குது, யாருடைய பலியில அக்னி இறங்காது, அதை நம்ம பார்த்துக்கிட்டு அதுல இருந்து அந்த தெய்வத்துடைய சக்தியை நம்ம தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லி ஒரு செலக்ட் பண்றேன். அங்கே அந்த 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல எங்க அந்த போட்டியை வைக்கிறாங்க பாருங்க. 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தார். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. 22 வாசிங்க. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போ இவர் மட்டும் தனியா நிற்கிறார். இவர் கூட இருக்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு இல்லையா? ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அவங்க 450 பேர் பாகால் தீர்க்கதரிசி. இப்ப போட்டி கர்மேல் பர்வதத்துல இடத்த ஆயத்தம் பண்ணிட்டாங்க. சொல்றாரு, பலி கொடுத்து கேட்டுங்க, 2 காளையை செலக்ட் பண்ணுவோம், 1 எனக்கு 1 உங்களுக்கு. முதல்ல நீங்க பண்ணுங்க, காளையை வெட்டி சந்து சந்தா வச்சு என்ன செய்யுங்க, விறகை அடுக்கி அதுல நீங்க வச்சுக்கிட்டு உங்க ஆண்டவரை கூப்பிடுங்க. அந்த பலி, அதாவது அந்த காளையை வச்சிக்க தான் பார்ப்போம் அக்னி அப்படின்னு சொல்றேன். இவங்க அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாங்க.
நல்லா புலம்புறாங்க, நல்லா கூப்பாடு போடுறாங்க, உடம்பையெல்லாம் கிழிக்கிறாங்க. நீங்கள் வசனத்தை வாசித்தா தெரியும், இதே அதிகாரத்தில் இருக்குது, 18ஆம் அதிகாரத்தில். நம்ம அதெல்லாம் வாசித்த நேரம் பத்தாது. இப்படி போட்டு கும்மாளம் போட்டு மிளகாயெல்லாம் போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்போது இந்த ஏரியாவுக்கு இந்த அறிவிப்பு கொடுக்கும்போது இவர் ஒரு காரியம் செய்கிறார் பாருங்க. 27 படிங்க, 18ஆம் அதிகாரம் 27. மத்தியான வேளையில் எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். எவ்வளவு அழகா பிரயாசம் பண்றார். இந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? அங்க எதிர்கோஷ்டியில் 450 பேர் நிற்கான். ஒருத்தன் இப்படி சொன்னாலே போதும், இவர் ஒத்த ஆளுக்கு கீழே வந்துடுவாரு இல்லையா? எல்லாரும் சேர்ந்து வந்துட்டானா அவ்வளவுதான். அந்த நேரத்திலும் தைரியமா அவங்கள உதாசீனம் பண்ணி பரியாசம் பண்றாரு. அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கூட வேகம் வரும். இப்போ 29 படிங்க. மத்தியான வேலை சென்ற பின்பு ஒருத்தருக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. எல்லாம் என்ன செய்யறாங்க? உடம்பு அசைக்கிறாங்க. என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த 28 வாசித்தீங்கன்னா ரத்தம் காரணம் என்ன? முதல்ல பார்த்தாங்க, நம்ம ஈஸியா நம்ம தெய்வத்தை கூப்பிட்டோன்னு அவர் அந்த சக்தியை கொடுப்பாரு. அதை வச்சு பயன்படுத்தி இந்த காலை எரிஞ்சிடலாம், பலி செலுத்திடலாம், அக்கினி பட்சிக்கும். அப்போ எலியாவை நம்ம போட்டு தள்ளிடலான்னு பிளான். இப்போ காரியங்கள் ஒன்றும் நடக்கல. இப்போ மாம்சத்தை கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னெல்லாம் ஆடணுமோ சாட்டம் பாட்டணுமோ எல்லாம் செய்கிறாங்க. கத்தியை எடுத்துட்டு வர சொல்றாங்க. கத்தியை கொண்டு வந்து மேலெல்லாம் கிழிக்கிறான், ரத்தம் சிந்துது. அப்படியாவது நம்ம கடவுள் இறங்கட்டும்னு பார்த்தாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போதான் எலியாவுக்கு வேகம் வந்தது. அவருக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுக்குறாரு. நீ போட்டியில் இறங்கப்பா, இவனுள்ள நம்ம என்ன செய்யணும்? ஷைன் பண்ண வைக்கணும். நான் யாருங்கிறத என்ன செய்யணும்? அறியணும்னு சொல்லி அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்போ பாருங்க, இப்போ 2வது காளையை என்ன செய்யறாரு? இவர் ரெடி பண்றாரு. எப்படின்னா 12 கற்களை அடுக்கி ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. கெட்டி அதுல காளைய சந்தா வெட்டினதாங்க வைக்கிறார். வச்சுட்டு என்ன பண்றாருன்னா 4 குடம் தண்ணியை தூக்கி என்ன செய்யற அதுக்கு மேல அடுத்து 36 அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளக்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். இப்போ பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும், தனக்கு ஆண்டவர் பவர் கொடுத்தாலும், இப்போ சரண்டர் ஆகி வானத்தை பார்த்து ஆண்டவரை பார்த்து ஜெபத்தை ஏறெடுக்கிறார், விண்ணப்பம் செய்கிறார் இல்லையா? இப்போ நமக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு சிலரையெல்லாம் நம்ம நெருக்குது ஒடுக்குது எல்லாம் பார்ப்போம். எலியா அப்படி போகல. ஆண்டோடைய சித்தத்துக்கு பொறுமையா இருந்தாரு. அந்த சைடு ஃபெயிலியர் ஆகி போச்சு. இப்போ ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறாரு தெரியும். ஆண்டவர் என் சொல்ல கேட்பாருன்னு தெரியும், கனப்படுத்துவாருன்னு தெரியும், என்னை வெட்கப்படுத்த மாட்டாருன்னு நல்லா தெரியும். தெரிந்தாலும் அந்த நேரத்தில் தாழ்மையா ஒரு ஜெபத்தை பண்றாரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. 38 படிங்க. அப்பொழுது அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ போட்டி இப்போ யாருக்கு சைடு சக்சஸ் ஆயிடுச்சு? ஒரே ஒரு மனுஷன் அந்த சைடு தான் சக்சஸ் ஆயிடுச்சு. இவருடைய ஜெபத்தை தான் கேட்டாரு.
இந்த 450 பேர் இப்படி கத்தி ஒரு பிரோஜனமும் இல்லை. அந்த தெய்வம் காதிருந்தும் கேட்காது, கண்ணிருந்தும் காணாது, ஒன்றும் பிரோஜனம் இல்லை. இவங்க காயப்படுத்தி தன்னையே என்ன செய்யறாங்க, நொந்து கொண்டாங்க. அதுதான் மிச்சம். இப்ப பார்த்தாரு, நம்ம சைடு ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஒரு பயலை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை 450 பேரை ஓட விரட்டினார். அதையும் கூட வாசிப்போமா? 40ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் எலியா செய்த தவறு. யாருடைய பார்வைக்கு? ஆப்போசிட் சைடுக்கு இவர் செய்தது இதுதான். இதைதான் இந்த அம்மா கேள்விப்பட்டு, ஏசபேல் கேள்விப்பட்டு, இப்படி ஒரு வல்லமை உள்ள தீர்க்கதரிசி நம்ம தீர்க்கதரிசிகளை விட இருக்கிறானா, அவன் என்ன செய்யணும், கொண்டே போடணும் சொல்லி விரட்டுறாங்க. அப்போ 450 பேருடைய பலன் என்ன, ஒரு மனிதனுடைய பலன். இப்போ ஆண்டவர் கூட இருந்ததுனால இந்த 450 பேர்லாம் பெருசே கிடையாது. ஒரு மனிதனா அந்த ஆற்றம் கரை வரைக்கும், கீசோன் ஆற்றம் கரை வரைக்கும் விரட்டியிருக்காரு. இது யார் கொடுத்த பலன்? இப்படி தைரியமா இருந்த மனுஷனுக்கு இந்த அம்மா ஓடி கொடுத்த உடனே ஒரு சோர்வு வந்துருச்சு. பார்த்தீங்களா? அப்போ மாம்சத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சோர்வு வருவது நியாயம்தான். இதான் சொன்னேன், நமக்கே சோர்வு வருது, இந்த மனுஷனுக்கும் சோர்வு வந்தா அவரோட பெரிய சோர்வா நமக்கு வந்து போச்சு. அல்லேலூயா. நம்ம என்ன வைராக்கியம் ஆண்டவருக்கு நின்னோம். அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு மனிதனையாவது நம்ம ஆண்டோடைய ஆலயத்துக்கு அழைத்து வந்தோமா? சுருக்கம் தான் இல்லையா? அப்போ நம்ம எனக்கு தான் நமக்கு சோர்வு நமக்கு வரணும். நம்ம எல்லாம் தீவிரமா ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்துட்டு ஏதாவது ஃபெயிலியர் இருந்தால் சோர்வாகலாம், நியாயம்தான். ஒன்றுமே செய்யாம நம்ம சோர்வு வந்தா, அப்போ அப்படி சோர்வு வந்தாலும் முதல்ல வாசித்த அந்த டாக்டர்கிட்ட போய் என்ன செய்யணும், நம்ம கன்சல்ட் பண்ணணும் இல்லையா? 40 ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது உடனே என்ன பண்றாரு, நமக்கு ஸ்ட்ரென்த் தருகிறார். இப்போ எலியா என்ன பண்றாரு, ஓடி ஒளிய பார்க்கிறார். அதெல்லாம் நம்ம படிச்சோம். 19ஆம் அதிகாரத்துல வரும்போது 4ஆம் வசனம் படிங்க. கிங்ஸ் சாப்டர் 19:4 verse. சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படித்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அல்லேலூயா. இப்போ முதல்ல அவருக்கு சோறு வந்தது. அவர் சொந்தமா பிசினஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி அவருக்கு சோறு வரல. ஆண்டவருக்காக வைராக்கியம் என்று 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டோம்னால ஏசபேல் என்கிற அந்த அம்மா இவங்க தேடி இருக்கிறனால இதை கேள்விப்பட்டு அதனாலதான் இவருக்கு சோறு வந்து நேரம் ஓடுறாரு வனாந்தரத்துக்கு. அங்க ஒரு சூரிய செடியை கீழே போய் உட்காந்துரு. அப்போ அவருக்கு சோறு வந்துச்சு, கவலையும் உடனே வந்துச்சு, டிப்ரெஷனும் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருக்கு டயர்ட்னஸ் வந்த உடனே ஒரியும் வந்துச்சு, ஒரி வந்த உடனே அவருக்கு டிப்ரெஷனாக வந்து போச்சு. இப்போ இனி போதும், எல்லாமே போதும், ஆண்டவருக்கு இவ்வளவு நான் செய்யிருக்கேன், எனக்கு இந்த சோர்வு எனக்கு தாங்க முடியாது, என்ன போய் கொலை செய்ய தேடுறாங்கன்னா நான் இருந்த எண்ணத்துக்கு அப்படின்னு ஒரு டிப்ரெஷனுக்குள்ள வந்து போட்டேன். இப்போ அவர் முடிவை பண்ணிட்டார், நான் இருக்கக்கூடாது, சாகவே வேண்டும் அப்படின்ட்டு. அப்போ இந்த எண்ணம் நமக்கும் அடிக்கடி சில நேரங்களில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கும் இந்த எண்ணம் வரவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. எனக்கு கூட 12வது வயது அம்மா இருந்த நேரத்தில் பக்கத்து வீட்டில எல்லாம் பார்ப்பேன். எல்லா பிள்ளைகளும் அம்மா மாரில் மடியில் உட்காந்து சில பிள்ளையா உட்காந்து அவங்க ஊட்டி கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது நானும் அண்ணனும் யோசிப்போம், அம்மா இருந்திருந்தா இல்லையா, அவங்க மடியில் நம்ம நினைச்சிருக்கலாம், உட்காந்து இப்படி நம்ம சாப்பிட்ருக்கலாமேன்னு அந்த எண்ணம் எங்களுக்கு வரும். அப்போது இப்படித்தான் அந்த நேரத்தில் நாங்கள் நினைச்சோம், அம்மாவே இல்லை, அப்பா தூரம் இருக்காங்க, நம்ம இருந்த எண்ணத்துக்கு அப்படின்னு எண்ணெல்லாம் வந்திருக்கு. ஆனால் சில நேரத்தில் எங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு ஆண்டவர் கொடுப்பாரு, நாங்கள் உடனே செய்வோம். இந்த ஹார்மோனியம் இருக்கு, அவனுக்கு அண்ணன் ஒரு கிட்டார் போடுவான், உடனே என்ன செய்வோம், ஒரு பாட்டை பாடும். பாடின உடனே அந்த சோர்வு எங்களை விட்டு மாறிப்போம். காரணம் என்ன, இந்த
இந்த எண்ணத்தை கொடுக்கிறது ஆண்டவர். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த முடிவை எடுத்திருந்தா இந்த நாளில் நான் இங்கே நின்று போக முடியும். அல்லேலூயா. அப்போ சோர்வு எல்லாருக்கும் வரும், கவலை எல்லாருக்கும் வரும். அது முடிவு டிப்ரெஷன் தான், மன அழுத்தம். அதனால ஃபர்ஸ்ட்ல சோர்வு வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? அதை உடனே சால்வ் பண்ணுக்கு தான் பார்க்கணும். மனதில் சோர்வு வந்தால் உடனே சரீரம் தளர்ந்து போகும். வீட்டம்மா கேட்பாங்க, என்ன ஒரு வாரமா இவ்வளோ சோர்வாக இருக்கிறீங்களே, என்ன காரணம்? இப்போ நம்ம சொல்லுவோம், வேலையில் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாரு. நம்ம பேப்பரில் செய்தியிலலாம் வாசிக்கிறோம், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உயர் அதிகாரிகளே டிப்ரெஷன் தாங்காமல் சூசைட் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அப்போது நமக்கு சில நேரத்தில் இந்த நேரம் இந்த அழுத்தங்கள், மன அழுத்தம், கவலையில் வரும்போது உலக பிரகாரமாக நம்ம சிந்திக்கக்கூடாது. முதல்ல எங்கே போகணும்? முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் நேர்மையாக நடந்தினேன், எனக்கு ஏன் இந்த சோதனை எனக்கு வந்தது? என்னால் மனதால் எனக்கு அதை சந்தோஷமாக எனக்கு எடுத்து காரியங்களை செய்ய முடியலையே, ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்ன செய்கிறது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம செய்த தவறுகளை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த சோர்வை எடுத்துட்டு நமக்கு என்ன செய்வார்? ஸ்ட்ரென்த்தை கொடுப்பார். சரி, இவர் அந்த டிப்ரெஷனோட உட்கார்ந்து நல்லா படுத்திருக்கிறாரு. ஆண்டவர் பார்த்தார், எனக்காக ஓடின மனிதன், எனக்காக அங்கேயே ஃபைட் பண்ணி எதிரிகளை கொண்டு போட்டவன், இவன் போய் டயர்டாக படுத்திருக்கும் போது எனக்கு இவ்வளோ காரியத்தை செய்தவனை நம்ம சும்மா விடுறது எப்படி? ஒரு தூதனை அனுப்புறாரு. தூதன் போய் என்ன செய்யறான்னு பாருங்க. அதற்கு படிங்க அந்த 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 5-6 படிங்க. ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அழையும் ஒரு பாத்திரத்தின் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இப்போ இவருடைய டயர்ட்னஸை போக்குறதுக்கு, டிப்ரெஷனை போக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புறார். தூதன் வெறுங்கையா வரல. நம்ம வீட்டுக்கு சில விருந்தினர்கள் வரும்போது வெறுங்கையா வந்துடுவாங்க. அவங்கள நம்ம பார்த்து வச்சுருப்போம் இல்லையா? அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம சும்மா தான் கையை வீசிட்டு போவோம். காரணம் என்ன சொல்லுவோம்? போய் தற்செயலாக இந்த ஏரியா வந்தேன், அதனால் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். காரணம் என்ன? அந்த பழியை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணி செய்வோம்? போய் ஈஸியாக போய் பார்த்து அட்டன் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் பார்த்தாரு, எனக்காக போராடினவனை, அவனை பசியோடு இருக்க நம்ம விடக்கூடாது. அவனை திடீரென்று இந்த மரணத்துக்கு நம்ம அவனை ஒப்பு கொடுக்கக்கூடாது. அவனை சிந்தனையை மாற்றணும். இப்போ பசியோடு இருக்கிறான். 450 பேரை சீதேன ஆற்றுங்கிற வரைக்கும் போராடி வெட்டவருக்கு டயர்டு இருக்குமா என்ன? சரீரத்தில் களைப்பு தான். அப்போ தூதன் போகும்போது என்ன பண்ணுறாரு? அங்கே அவருக்கு என்ன கொண்டு போகிறாரு? தலைமாட்டில் இருந்து தண்ணீரும் தலையில் தடப்பட்ட அடையும் தண்ணீரும் கொண்டு போகிறார். இப்போ அன்றைக்கு லேட்டஸ்டான ஃபுட்டு அதுதான் இல்லையா? நம்ம இங்கே குப்பு சாப்பிட்ற மாதிரி இல்லையா, ரொட்டி இல்லையா, இதை ரெண்டையும் கொண்டு போய் அவனுக்கு எழுப்புறார். எழுப்பினோடனே அவர் எழுப்பி அதை திருப்தியாக புசித்து குடித்து திருப்பி படுத்து கொண்டார். அப்போ டயர்ட் அவருக்கு தீரும். அப்புறம் என்ன பண்ணுறாரு? கர்த்தரின் தூதன் திருப்பி 2வது தரம் வந்து அவனை தட்டி எழுப்புறாரு. கொடுத்துட்டு போயிட்டாரு. சில நேரம் அப்படிதான், நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தா சாப்பிட்டுட்டு அப்படியே அரைகுறையாக சாப்பிட்டு அப்படியே படுத்துருவாங்க, கை கூட கழுவ மாட்டாங்க இல்லையா? அப்போ இங்கேயும் டயர்டில் அவர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக டயர்ட் தீர்ந்தோட போய் படுத்துட்டார். திருப்பி 2வது தரம் வந்து சொல்கிறாரு, நீ சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு ஒன்று நான் சாப்பாடு கொண்டு வரல, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு என்னன்னு சொல்லி என்ன சொல்றாரு பாருங்க. 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே வேணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரம் ஒரு நாள் மட்டும் வேலை செய்யாது. இங்கே மினிமம் 40 நாள் அவருக்கு அந்த ஃபுட்டு பிரயோஜனமாக இருந்திருக்கு. அல்லேலூயா. இப்போ எவ்வளோ ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ சோர்வு வந்த உடனே ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, என் மகன் என்ன செய்வான், இதோட ஸ்லோ ஆயிடுவான், இனி எனக்காக செயல்பட மாட்டான். ஃபாஸ்ட்டாக போய் அவனுக்கு எதாவது பண்ணணும். தேவதூதன் அனுப்பி அந்த அடையும் தண்ணியும் கொண்டு கொடுத்து அவனை தைரியப்படுத்தி, நீ படுக்கிறதுக்கல்ல இன்னும் செயல்படணும். அப்போ அந்த சாப்பிட்ட போட்ஸில் 40 நாள் என்ன ஒரே மட்டும் நடந்தே போயிட்டார். இப்போ
நம்முடைய சரீரத்தில் நம்ம ஆகாரம் சாப்பிட்றோம். அது இருந்தாலும் ஆண்டோடைய வசனத்தை உட்கொள்ளும் போது ஒரு நாள் என்ன, நம்ம ஆயுசு நாள் வரைக்கும் என்ன செய்யலாம், ஸ்ட்ரெந்தோடு இருந்து என்ன செய்யலாம், ஆண்டோடைய காரியத்தை செய்யலாம். நம்முடைய காரியங்களையும் என்ன செய்யலாம், பலனோடு செய்யலாம். அல்லேலூயா. அப்போ இதே மாதிரி சோறு நம்ம யாருக்கும் வந்ததும் இல்லை. அல்லேலூயா. சூரச்செடியில் யாராவது போய் படுத்தீங்களா? 450 பாகால் தீர்க்கதரிசியில் யாராவது வெட்டினீங்களா? யாரும் செய்யலையே. அப்போ ஏன் நமக்கு இந்த சோறு வரணும்? வரவே கூடாது. சோறு வாரதாக இருந்தால் உடனே என்ன செய்யணும், அந்த மெடிசன் கொடுக்குற அந்த டாக்டரை போய் சந்திக்கணும். எங்கேயும் இல்லை, அவர் நம்முடைய வேதத்தில் தான் சொல்லி வச்சிருக்கிறார் எந்த மெடிசனை சாப்பிடணும். அதை வாசித்தோம்னா, நம்பிக்கை வைத்தோம்னா உடனே என்ன செய்யும், நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ இது ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்த இந்த தீர்க்கதரிசிக்கு நடந்த சோர்வை நம்ம பார்த்தோம். அந்த டயர்ட்னஸை ஆண்டவர் மாற்றி விட்டார். இது ஒரு சம்பவத்தை நம்ம வேகமாக பார்க்கலாம். அந்த மனிதனும் ஒரு தீர்க்கதரிசி தான். அந்த மனிதன் தன்னுடைய சுயமா சில காரியங்களை சிந்திக்க போனாரு. அங்க போய் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அதனால அவருக்கு சோர்வு வந்து அவருக்கு டிப்ரெஷன் வந்து பார்க்கலாமா? அதே பிளேயர் பாட்டில் யோனா எழுதின தீர்க்கதரிசி அந்த புஸ்தகத்துக்கு நம்ம வரலாம். யோனா எழுதின தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம், யோனா சாப்டர் 3 verse 2, 3 and 4 வாசிங்க பார்க்கலாம். 2வது சம்பவத்தை பார்க்கலாம். முதல் சம்பவம் சொன்ன டைம் ஆகும். 2வது அவர் அந்த ஊழியத்துக்கு போகும்போது நடந்த செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யோனா எழுந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு தெரியும். யோனா தீர்க்கதரிசிய ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னார். அவரு நான் மாட்டேன், என் விருப்பத்துக்கு தான் எங்க போவேன், தர்சீசுக்கு போவேன்னு என்ன செய்தார்? தர்சீசுக்கு போனார். அங்க நடந்த நம்ம சம்பவம் நல்லா தெரியும். அவரை இஷ்டத்து டிக்கெட் போட்டு என்ன செய்தாரு? ஷிப்பில் ஏறினார், கப்பலில் ஏறினார், பிரயாணம் பண்ணார். கப்பல் கொஞ்ச தூரம் போனோன்னு அங்கே கடலில் கொந்தளிப்பு வந்துச்சு. அப்போது ஷிப்பில் இருந்த எல்லாருக்கும் ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. அப்போ கப்பல் மாலுமி சொன்னா, எவனோ ஒருத்தன் ஆகாதவை நம்ம ஷிப்பில் ஏறி இருக்கான். அல்லேலூயா. அதனால நம்ம சீட்டு போட்டு பார்த்து எவனுக்கு பேரில் சீட்டு விழுதோ அவனை தூக்கின வெளியே போட்டுரும். இதே மாதிரி சீட்டு போட்டாங்க. சீட்டு யாருக்கு பேரில் விழுந்தது? யோனாவுடைய பேரில் விழுந்து யோனாட்ட கேட்டாங்க. அப்போ தாராளமாக தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்ன? எத்தனையோ பேசஞ்சர்ஸ் அதில் இருக்காங்க. என் மூலமாக இந்த கப்பல் சேதமடைகிறது, தூக்கி போடுங்க. அப்போ தூக்கி போட்டாங்க. அங்கே ஒரு ஆள் ரெடியாக இருந்தார். யாரு? மீன், பெரிய மீன். அது வாய் பிளந்துட்டே இருந்து லவக்குன்னு உள்ள போட்டு கொடுத்தாங்க. போய் உள்ள இருந்துட்டாரு. எத்தனை நாள் இருந்தாரு? 3 நாள். அப்போ நமக்கு அந்த செய்தி தெரியும், அதனால உங்களை சுருக்கத்தை மட்டும் சொன்னேன். இப்போ அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்று அந்த மீனும் பார்த்தது, அட பாவி, நமக்கு ஏதாவது இறை கிடைக்கும், அது டைஜஷன் ஆகும் பார்த்தா 3 நாளும் டைஜஷன் ஆகும். சுத்திக்கிட்டே நடக்க. கடைசியில் பார்த்து இந்த ஆகாரம் நமக்கு சரிப்பட்டு வராது. கொண்டு எரிஞ்சிட்டு அந்த கரையில கொண்டு போய் கக்கிட்டு வெளியே வந்தார். அப்பதான் உணர்ந்தாரு, ஆண்டவர் எங்க போய் சொல்லி நம்ம போகல, நினிவேக்கு போக சொன்னார். எங்க போனோம்? தர்சீசுக்கு போனோம். இப்போ உணர்வு அடைந்து என்ன செய்யறாரு? ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இப்ப எங்க வராரு? நினிவேக்கு வர. அப்ப நினிவேக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லிவிட்டாரு, எப்பா நீ அங்க போய் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அநியாயங்கள், பாவங்கள் செய்யறாங்க. இந்த தேசத்தை நான் அழிக்க போறேன். அங்க ரொம்ப சுருக்கம் பேர் தான் இருக்காங்க, 120,000 பேர். அப்போ அதுக்கு அதிகமான ஆட்கள் அங்க இருக்காங்க. நீ போய் இதை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். சீக்கிரமா அந்த இடத்தை ஆண்டவர் அழிக்க போறாரு. சீக்கிரமா நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா ஓகே, இல்லைன்னா இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் அவங்களை அழித்து போடுவாருன்னு சொல்ல சொன்னேன். அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம போய் சொல்லி அவரு கேட்காம நம்ம மூலமா அந்த ஜனங்களெல்லாம் அழிஞ்சாங்கன்னா பேர யாருக்கு வரும்? நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினிவேக்கு போற. 4வது வசனத்தை படிங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். இந்த 40 ரொம்ப மேட்சா இருக்கு இல்லையா? எலியா சாப்பிட்டு எத்தனை நாள் நடந்தாரு? 40 நாள். இங்க இந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு டைம் எவ்வளவு நாள் இருக்கு? 40 நாள் உண்டு.
இப்போ 40 நாள் தான் இப்போ சில அநேக ஊழியர்கள் உபவாசம் இருக்கிறது இந்த 40 நாள். அல்லேலூயா. 41 நாள் கேட்டால் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு சிலர் அவங்களுடைய இஷ்டத்தை சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் 41 நாள் உபவாசம் இருக்கிறத யாரும் பார்க்க முடியாது. 41 நாள் பத்தியும் இருக்கிறாங்க. எதுக்கு? மெடிசின் சாப்பிட்டு ஊழியர்கள் வரைக்கும் பத்தியும் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் உபவாசம் இல்லை, பத்தியும் இருக்கிறோம். சிலர் அதை உபவாசம் ஆக்கிட்டாங்க. ஏன்னா சாப்பிட முடியாது, எல்லாரும் சாப்பிட்றத பார்த்துட்டு இவங்களுக்கும் சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே 40 நாள் டைம் இருக்கு. சீக்கிரத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்? மனம் திரும்பணும். இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் எல்லாரையும் அழைக்க போகிறேன் சொல்லிட்டு வேற என்ன செய்யறாரு பாருங்க. இந்த செய்தியை நினைவே எல்லாருக்கும் அறிவிச்ச உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் உஷாராயிட்டாங்க. என்னடா ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஆடு மாடு எல்லாத்தையுமே எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இவங்க உபாசத்தை தொடங்கி ஆண்டவர் பார்த்து கதற ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கு பாருங்க. 10வது வசனத்தை படிங்க. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆண்டவர் கரெக்டா தான் செய்தார். இப்ப யாரு தப்பு செய்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களோ கண்டிப்பா ஆண்டவர் மன்னிப்பார். இது யாருக்கு பிடிக்கல? யோனாவுக்கு பிடிக்கல. காரணம் என்ன? என்கிட்ட சொல்லி தந்த காரியத்தை நான் இங்க சொல்லும் போது இவனை கேட்க மாட்டான், இவனை அழியறத பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு இருக்கும்போது இப்படி செய்து போட்டாருன்னு இவருக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 4 படிங்க. 4:4. அதற்கு கர்த்தர், நீ எருசலேமில் இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்தில் இருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அதற்கு அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்குள் சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதின் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தார். எதுக்காக உட்கார்ந்திருந்தாரு? அந்த நகரம் அடையிறத பார்க்கணும். இங்க இவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? மானசாந்திரப்பட்டாங்க. ஆண்டோட்ட கேட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க. இது யாருக்கும் தெரியாது. யோனா தெரியும். இவரு அங்க ஒரு அழகா ஒரு டென்ட்டையும் ரெடி பண்ணி எவ்வளவு சிரமப்பட்டிருக்காரு பார்த்தீங்களா? ஒத்தையில இந்த மனுஷனுக்கு இருக்கிற பொறாமை பார்த்தீங்களா? அப்ப அடுத்தவன் நல்லா இருக்கிற உயிரோட வாழ்றது இவருக்கு பிடிக்கல. இவர் எல்லாம் செட்டை போட்டுட்டு அழகா உட்கார்ந்து இவனை அழிகிறத நம்ம பார்த்து சிரிக்கலாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. 6வது வசனத்தை படிங்க. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். இப்போ 2 காரியத்தையும் சந்தோஷப்படுறாரு. இப்போ அவர் அழிகிறதெல்லாம் நாம் பார்த்து சந்தோஷப்படணும். இன்னொன்னு, இந்த ஆமணக்கு செடியை நமக்கு சப்போர்ட்டா நிழலா கொண்டு வந்திருக்காரு. அப்ப டென்ட் ரொம்ப சூடாதான் இருந்திருக்கு. அதுக்கு தணலுக்காக என்ன பண்றாரு? ஏசி மாதிரி அந்த ஆமணக்கு செடியை வளர்த்தி அழகா பெரிய பெரிய இலையா இருக்கும் இல்லையா? அது சேஃபா இவரை பாதுகாத்துட்டு இருக்கு. சந்தோஷப்பட்டாரு. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, பாவி இதுக்காக நான் ஒன்ன நினைவேக்கு அனுப்புறேன். நீ அங்க அவங்கள பார்த்து சந்தோஷப்படுற, அவன் சாகிறது சந்தோஷப்படணும்னு இருக்கிற. அப்போ உனக்கு என்ன செய்யறேன் பாருங்க. 7வது வசனத்தை பாருங்க. மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடி அறுத்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. இது ஆண்டவருக்கு லேசான காரியம் இல்லையா? கீழ்ப்படியாதவனை உடனே தட்டுறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும். கீழ்ப்படுகிறவனை உடனே உயர்த்தவும் தெரியும். அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. இப்ப இவருக்கு டிப்ரெஷன் வந்தது நியாயமானதா? நியாயமானதே கிடையாது. முதல்ல பார்த்த பாட்டுல எலியாவுக்கு வந்த டிப்ரெஷன் நியாயமான. அதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அல்லேலூயா. இங்க யோனா கீழ்ப்படியாம போய் 2ஆம் தரம் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போறாரு. அவருடைய மனதில எல்லாம் இவனை எல்லாம் சாகணும்னு எண்ணம் இருக்கு. ஆண்டவருக்கு அந்த 1,20,000 பேருக்கு அதிகமாக இருக்கிற அந்த தேசம் காப்பாற்றப்படணும்னு சொல்லி தான் இந்த மனுஷனை அனுப்புனார். இந்த மனுஷனோ ஆகாத மனுஷனா இருக்கிறார். அப்போ இந்த மனுஷன் இவ்வளோலாம் பாதுகாப்பு கொடுத்து இவர் இந்த எண்ணம் இருக்கிறதுனால ஆண்டவர் பார்த்து என்ன செய்யறாரு? அந்த ஆமணக்கு செடியை அடுத்த நாள் காலையில வரும்போது ஒன்றும் இல்லாம எல்லாம் கருகி போய் நிற்கும். இந்த மனுஷன் காலையில் எந்திரிச்சு பார்த்த உடனே எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு இப்படி செய்து போட்டாரேன்னு மனசுல. அப்ப பாருங்க 8வது வசனத்தை படிங்க. சூரியன் அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருப்பதை பார்க்க சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இப்போ அவருக்கு சோர்வு, கவலை,
மன அழுத்தம் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. அல்லேலூயா. முதல்ல பார்த்த தீர்க்கதரிசிக்கு இந்த 3 காரியம் சேர்ந்து வந்தது இல்லையா? டயர்ட்னஸ் வந்தது, ஒரி வந்தது, டிப்ரெஷனும் சேர்ந்து வந்துச்சு. இப்போ சாதா மனிதனுக்கு கொஞ்சமாக தான் இந்த காரியங்கள் எல்லாம் வரும். இப்போ ஒரே அடி அந்த 2 தீர்க்கதரிசிகளுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து சாகிறதுக்கு உடனே பிளான் பண்றாங்க. அப்போ அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, 10வது வசனம் பாடிங்க. அதுக்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்கப்படாததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆவணத்துக்கு பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதாபிக்காமல் இருப்பேனோ என்றார். பரிதாபிக்காமல் இருப்பேனோ. அவருடைய எண்ணத்தை பார்த்தீங்களா? ஒரு மனிதனுக்கு இட்டு போகிறது ஆண்டவருக்கு சித்தமே. ஆனா அனுப்பப்பட்ட இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு இருக்கிற அந்த எண்ணத்தை பார்த்தீங்களா? கபடு எண்ணம் இல்லையா? அப்போ எல்லா தீர்க்கதரிசிகளையும் நம்ம உண்மையான தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியாது. நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் வராங்க, அப்படிதானே? நம்ம கத்திரன் சேனையில கூட ஒரு வருடத்துக்கு முன்னே 6 மாதத்துக்கு முன்னே சில தீர்க்க தரிசனம் எல்லாம் சொன்னாங்க. ஒன்றும் ஒர்க் அவுட் ஆனது மாதிரி இல்லை இல்லையா? அப்போ இவங்களை எல்லாம் நம்ம இனம் கண்டு வைக்கணும். இப்போ எலியா தீர்க்கதரிசி செய்தது கரெக்டாக செய்தாரு. அவருக்கு டிப்ரெஷன் வந்தது, நியாயமானது. அதனால தான் ஆண்டவர் இறங்கி வந்து என்ன செய்தார்? அவனை காப்பாற்ற. இந்த யோனா தீர்க்கதரிசி அட்வைஸ் தான் பண்ணார், அவனை இறங்கி வந்து அவனை காப்பாற்ற விரும்பல. அல்லேலூயா. 2 பேருடைய காரியங்கள், 2 பேருக்கு ஆண்டவர் செய்த காரியங்களை நம்ம நல்லா சிந்திக்கணும் இல்லையா? இந்த யோனா மாம்சத்துல செயல்படுறார், எலியா அப்படி இல்லை. ஆண்டோடைய அந்த வல்லமையினால எதிரிகள் அந்த விக்கிரகங்களை வணங்குறாங்க, இந்த வைராக்கியத்தில் அதை செய்தார். ஆண்டவர் கூட இருந்தார். நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஏதாயிலும் நம்ம செய்து சோர்வடைந்த உடனே நம்மளை என்ன செய்வாரு? யாருக்கு உண்டாயிலும் நம்மளை தைரியப்படுத்தி போஷிப்பாரு. அந்த ஆகாரத்தினால நம்ம திருப்பி ஓடிட்டே இருப்போம். அல்லேலூயா. இதை நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தும். மாம்சத்துல நம்ம காரியங்களை செய்ய போனா ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டார், தூரம் இருந்து எச்சரிக்கை கொடுப்பாரு. தான் சொல்றாரு, நீ இந்த ஆமணக்கு செடி கரிச்சு போனதுக்காக இவ்வளவு வருத்தப்படுறிய. வலதேக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அந்த நகரத்துல இருக்கிறான், அவன் அழிந்து போகிறது நல்லவா இருக்கு? அப்போ அதுக்கு தான் நான் என்ன செய்ய பரிதவிக்கிறேன். உனக்காக நான் பரிதவிக்கல, நான் சொன்னதை நீ என்ன செய்யல, நிறைவேற்ற போகல. அந்த ஜனங்கள் அழிகிறத பார்த்து சந்தோஷப்படத்தான் போனேன் அப்படின்னு எச்சரிக்கிறார். இப்போ 2 பேருடைய டயர்ட்னஸ் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு போச்சு. நம்ம எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும்? எலியாவை போன்று வைராக்கியம் உடையவர்களாக இருக்கணும். இந்த யோனா போன்று கள்ளத்திற்கு தரிசி கூடாது, இருக்கக்கூடாது. இப்படி கள்ளத்திற்கு தரிசிகள் நடத்துகிற நிறைய சபைகளில் நிறைய ஆட்கள் கூடுறாங்க. காரணம் என்ன? எப்படியும் வாழ்ந்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனால் என்ன செய்யலாம்? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவங்க நல்ல ஆடி மாலை போட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. இதுதான் விரும்புகிறாங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? வாசித்து அதன்படி நடக்க பார்க்கணும். பவுல் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகள் அநேக இடத்துல எழுப்பி என்ன செய்யறாங்க? போதனைகளை புரட்டுறாங்க. புரட்டும் போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். புதுசா வர விசுவாசிகளுக்கு அடா எவ்வளோ ஈஸியா இருக்கு, அங்க போனா இவ்வளோ கடினமா பேசுறாங்க, இங்க வந்து அவர் சொல்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணுங்க ஆண்டவர் மன்னித்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரொம்ப ஈஸியா போச்சே. 6 நாளும் பாவம் செய்யலாம், 7ஆம் நாள் நம்ம ஆராதனைக்கு வந்து பரிசுத்தவானா நம்ம ஆக்ட் பண்ணி ஆண்டவரே மன்னின்னு சொல்ல ஈஸியா மன்னிச்சுட்டார். நம்ம இது அரசர் எடுத்து அழிச்சிட மாதிரி முடிஞ்சு போச்சு. இன்னொன்று ஆண்டவர் கௌரவமா பார்த்துக்கிட்டே இருப்பார் இல்லையா? அறிந்தும் அதன்படி நடவாதவன் அநேக அடிகளுக்கு பார்த்து. அப்போ நம்ம அறிந்த நம்ம எச்சரிக்கையோடு நடக்கணும். கள்ள தீர்க்கதரிசி வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்கவே போகக்கூடாது. அப்போ இந்த சோர்வு எல்லாருக்கும் வரும். சோர்வு வரும்போது நம்ம போக வேண்டியதுங்க ஆண்டவராகிய இயேசு இடத்துல போனா அந்த சோர்வை மாற்றி நமக்கு பலனை கொடுப்பாங்க. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் வேகமாக முடிக்கிறேன். நான் ஒரு 20-30 வருடத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கேஸ் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கும்போது ஒரு அருமையான தம்பதி என்னுடைய அந்த ஏஜென்சிக்கு வந்தாங்க. வந்து கேட்டாங்க, இந்த கேஸ் கனெக்ஷன் எடுக்கிறத பற்றி கேட்டுட்டு போனேன். அப்போ ஒரு பெரியவர் அதில் வந்தார். அவர் சொன்னார், இந்த தம்பதி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு சொன்னார். அவர் சொன்னார், இந்த அம்மா பிழைச்சிருக்கிறது இயேசு அழைக்கிறார் பாட்டு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், இயேசு அழைக்கிறார் பாட்டு அவர் ஐயா தினகரன் அவருடைய அந்த ஊழியத்துக்கு மையமாக உள்ள பாட்டெல்லாம். ஆமாம். நடந்தது என்ன? இந்த தம்பதியாருக்கு 2 பிள்ளைகள். அந்த வீட்டு தலைவனுக்கு செங்கல் சூளையில் வேலை. அப்போ சூழ்நிலையில் வேலை, அந்த வேலை செய்து டெய்லி காசை கொடுப்பாங்க. அப்போ அந்த வறுமையினால் அந்த காசை கொண்டு போய் அவரை
கரெக்டாக வீட்டில் கொடுத்துட்டு இருந்தார். கூட நண்பர்கள் சேர்ந்தோடனே கொஞ்சம் ஸ்மால் போட ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்தில் 1 நாள் தண்ணி போட்டு லிமிட்டாக தான் வந்தார். பிறகு அந்த தண்ணி அடி கொஞ்சம் கூடி போச்சு. அப்போது அந்த அம்மா பார்த்தாங்க, இது சரியில்லை, இங்கே கண்டிப்பாக இதை தவிர்க்கணும், பிள்ளைகள் இருக்காங்க, நமக்கு தேவைகள் இருக்குன்னு சொல்லி ஓன் பண்ணாங்க. திருப்பியும் அதை கேட்காம திருப்பியும் தண்ணியடி அதிகரிக்கும் போது இந்த அம்மாவுக்கு மனசில் கொஞ்சம் சோர்வு. வீட்டம்மா அப்படி தானே, இவ்வளோ பொறுப்பாக வீட்டு காரியங்களை கவனிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டு தலைவன் ஆகாதவனா சொல்லுதை கேட்டு நடக்காமல் வீண் செலவு பண்ணி குடித்து நடந்த அந்த வீட்டம்மாவுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் இல்லையா? இது சோறு வந்துச்சு, சொல்லி பார்த்தா கேட்கல. அந்த குடியை அதிகரித்தான். டெய்லி ஆரம்பத்தில் அடிக்க ஆரம்பித்தான். இப்போ ஆரம்பத்தில் அடி நடக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து அவங்கள அட்வைஸ் பண்ணி சமாதானப்படுத்திட்டு போவாங்க. இது வழக்கமாக ஆனவுடனே அவங்களும் விட்டுட்டாங்க. டெய்லி நடக்கிறத நம்ம ஊரில் பார்க்கணும். ஒரு நாளாக போய் எல்லாரும் தீர்ப்பாங்க, டெய்லி நடந்தான்னு செய்கிறது. அப்படியே சிவியர் ஆகி போச்சு. அப்போது ராத்திரி பிள்ளைகளுக்கு தூங்க முடியாது, மனைவிக்கு தூங்க முடியாது. சாப்பாடு சாப்பிடலாம் வரட்டும்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்தோடனே சாப்பாடெல்லாம் தூக்கி வெளியே கொட்டுவான். பிள்ளைகள் ஒவ்வொன்றாலும் இந்த அம்மாவும் வருத்தப்படுவாங்க. பார்த்தாங்க, வேறு வழி இல்லை. அப்போது சோர்வு அதிகரித்து கவலை வந்துட்டு, இனி நம்ம குடும்பம் என்ன செய்யறது, பிழைச்சிக்கிட்டாது, உருப்பட முடியாது, இவன் குடிச்சு நாசமாக போகிறானேன்னு சொல்லி ஒரு நாள் ஒரு முடிவு பண்ணாங்க. அது எப்படின்னா மன அழுத்தத்தை கொண்டு வந்துச்சு. இவனோட வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இவன் நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்து இந்த அம்மாவை முடிய பிடிச்சி நல்லா ஒலுக்கி செவரில் போட்டு தலையை மோதி இந்த பிள்ளைகளோன்னு கத்தி அது தானே தளர்ந்து தூங்கிடுச்சு. அப்போது இந்த பிள்ளைகள்கிட்ட இந்த தூக்கத்தில் தட்டி எழுப்பி இந்த அம்மா சொன்னாங்க, மக்களை காலையில் நம்ம என்ன செய்யணும், பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகிட்ட சொல்லி வச்சாங்க. இவன் கொஞ்சம் நேரம் ஆடி பாடிட்டு போய் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டான், படுத்துட்டான். இந்த அம்மா காலையில் எழுந்திரிச்சான், இந்த பிள்ளைகள் 2 பேரையும் தூக்கிட்டு. அப்போது காலையில் 4:30 மணிக்கு எங்கள் ஊரில் எல்லாம் காலையில் ரெக்கார்ட் போடுவாங்க, பாட்டு போடுவாங்க காலையில் ஜபத்துக்கு. இந்த அம்மா அந்த முதல் பஸ் வர்றதுக்கு முன்னாடி கிளம்பி நம்ம ஏதாவது ஒரு ஆறு பக்கத்தில் போய் பாலத்தில் போய் நிற்கணும், மறைஞ்சு நிற்கணும். பஸ் அந்தாண்ட தாண்டி அந்த வெளிச்சம் இல்லாத நேரத்தில் என்ன செய்யணும், அந்த ஆற்றுல குதிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி பிள்ளைகளோட காலையில் எழுந்திரிச்சு கொண்டு வராங்க. பிள்ளைகளை தூக்கிட்டு வராங்க. அவங்க அந்த பாலத்துக்கு பக்கத்தில் வரும்போது தான் இந்த பாட்டு கேட்குது. இந்த பாட்டு, இயேசு அழைக்கிறார். அந்த பாட்டு கேட்டோன்னே என்ன நினச்சாங்கன்னு தெரியல, குதிக்கிறதுக்கு ரெடியானவங்க அப்படியே நின்றுட்டாங்க. கூட ஒரு ஆள் இருந்தார், அவர் இவங்க கூட பேசுகிறார். அந்த அம்மா அந்த சாடணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இந்த ஐயாவை கூட பேசியே ரிட்டர்ன் வீட்டு பக்கமாக வரான். வீட்டு பக்கம் வரும்போது காலையில் அவன் எழுப்பி அந்த போதையெல்லாம் தீர்ந்து வீடை தேடுறான், மனைவியை தேடுறான். காலையில் வேலைக்கு போகணும், ஏதாவது வச்சிருப்பாளான்னு சட்டி பார்க்கல, பார்த்தா ஒன்றும் இல்லை. அவளை காணோமேன்னு சொல்லி அந்த பெட்டில் போய் பார்த்தான், பெட்லையும் காணும். பக்கத்து வீட்டில் போய் விசாரித்தான், அங்கேயும் வரல. ஊர தண்ணி எடுக்க போயிருப்பாளான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. குழாயடியில் தண்ணி எடுக்க போயிருப்பாளா, அங்கேயும் இல்லை. யோசித்தான், நேற்றுக்கு பயங்கரமாக அவளை அடிச்சிட்டோம் இல்லை, ஒருவேளை எங்கேயாவது போய் அவள் செத்துருப்பாளோ, ஒருவேளை ஆற்றுல போய் குளிக்க போயிருப்பாளோ, அதையும் பார்ப்போன்னு போனால் ஆற்றுலேயும் இல்லை. அப்போ அந்த நேரம் திருப்பி பெட்டில் வந்து பார்த்தான், அவன் கட்டியிருந்த தாலியை அந்த பெட்டில் போட்டு கால் அவன் அன்போடு வாங்கி கொடுத்த அந்த சலங்கையை அப்படியே கால் பகுதியில் போட்டிருந்தான். சுக்குன்னு ஒரு ஆயிப்போனான், நெஞ்சில் அடித்தான், ஓன்னு கத்துனான். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வரும்போது தான் இந்த அம்மா 2 பிள்ளைகளையும் கொண்டு என்ன செய்கிறாங்க, அந்த கூட வந்த ஆள்கிட்ட, அப்போ எல்லாம் அங்கேயும் போட்டிருந்தாரு, அந்த ஆள்கிட்ட பேசியே அவர் வீடு பக்கம் கொண்டு விட்டுட்டு அவரை காணும். யார் கொண்டு விட்டுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அந்த அழைப்பு. இயேசு அழைக்கிறார். அந்த பாட்டில் உள்ள வரிகள் இவளை தொட்டுடுச்சு. அப்படியே ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்ததை கேட்டுக்கிட்ட விடும்போது தான் இவன் இந்த செய்களெல்லாம் பார்த்துட்டு நெஞ்சில் கை வச்சுட்டு துக்கத்தோடு இருக்கிறான். இந்த அம்மா பிள்ளைகளோடு வந்தோடனே பார்த்து ஓடி வந்தான். ஆட்கள் எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. பார்த்து இந்த பிள்ளைகள் சொல்லிச்சு, அப்பா நேற்றுக்கு எங்கள் அம்மாவை அடித்தேன், இன்றைக்கு ஓடி வாரேன், அம்மாவை அடிக்க வாரேன். அப்போ சொன்னேன், இல்லை நான் அம்மாவுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வாரேன். அப்போது இந்த சோர்வு, கவலை இது முடிஞ்சு டிப்ரெஷன் வந்து போச்சு. இனி இவன் கூட இருந்து வாழவே முடியாத எண்ணம் வரும்போது தான் தற்கொலைக்கு முயன்று போகும்போது இயேசு அந்த அம்மாவை சாகவும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இன்னும் போக வேண்டிய பிரயாணம் தூரம் இருக்கு. நீ சீக்கிரத்தில் இறந்து போன அந்த பிள்ளைகளுடைய கதி என்ன பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளோ இறக்கமுள்ள மனிதனாக இருக்க.
யோனாவுக்கு அந்த இரக்கம் வரல, சாகணும் எல்லாரும், அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பிள்ளை 2 பேரையும் இந்த அம்மாவையும் காப்பாற்றி அவர்கிட்ட கொண்டு போகணுன்னு ஊரார் வந்தாங்க. டேய், இனி இந்த அம்மாவுக்கு மேலே கை வச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்று நடக்கிறதே வேற, நீ மன்னிப்பு கேட்டு இப்போ எல்லாருடைய முன்பில் நீ எழுதி தரணும்னு சொல்லி பஞ்சாயத்து மெம்பர்லாம் வந்து அவங்கள வச்சு எழுதி கையெழுத்து போட்டாங்க. அந்த பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, வாழ்ந்து சுகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அல்லேலூயா, மறுவாழ்வு கொடுக்குற தேவன். நமக்கு சோர்வு தளர்வுகள் எல்லாம் வரும், அதுலேருந்து எல்லாம் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். நம்முடைய இறுதிய கஷ்டங்களை ஆண்டவர் பார்க்குறார். உலகத்தரெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க, தேவன் அப்படி சிரிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. எல்லாரும் எழுப்புவோமா?